ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, நான் வந்து ஒரு பெரிய ஹீரோ கிட்ட போயிட்டு நான் கதை சொன்னேன் இந்த படத்தை. இப்போது அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கதையை கேட்குறாரு. ஆக்சுவலாக அதுக்கு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வந்து செட் பண்ணி அந்த ஹீரோ கிட்ட போய் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி முதல்ல ஓகே பண்ணிட்டாங்க இந்த கதையை. அதுக்கப்புறம் அந்த பெரிய ஹீரோ கிட்ட போய் நான் கதை சொல்கிறேன். அந்த ஹீரோ வந்து என்ன சொல்கிறாரு, கதை சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது, வேற லெவலில் பண்ணீங்க, எப்படிங்க இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க, நான் பார்த்த 5 பெஸ்ட் டேரக்டர்ஸில் நீங்கள் ஒரு டேரக்டர், அப்படி இப்படின்னு பயங்கரமாக புகுந்தார். அண்டு உடனே அந்த ப்ரொடியூசர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்போ அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, நம்ம வந்து இந்த ஸ்கிரிப்டில் வந்து என் ஸ்டைலில் கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம், ஒரு 5 சிட்டிங் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் சரி சார், ஓகே சார், அப்போ 5 சிட்டிங் உட்காருவோம், சூப்பர் அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டார். அட்வான்ஸ் கொடுத்து எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த 5 சிட்டிங்ன்றது பார்த்தீங்கன்னா 2 வருஷங்க. 2 வருஷம், 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, திருப்பி ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, திருப்பி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, அந்த மாதிரி 2 வருஷம் அப்படி போயிட்டே இருக்கு. அந்த ப்ரொடியூசரும் சொல்கிறாரு, இல்லைங்க அவர் பெரிய ஆர்டிஸ்ட்டு, அவர் சொல்லுவார், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நீங்கள் புது டேரக்டர் தானே, கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கன்ட்டு பொறுமையாகவே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் அவரும் ஒவ்வொரு வாட்டி இப்போ எழுதும்போது ஸ்கிரிப்ட் மாறுது, ஒரு கட்டத்தில் அப்படி ஸ்கிரிப்ட் மாறுது. ஓகே ஃபைன், நானுமே சரி ஓகே, நம்ம வந்து அந்த ஜின்னுன்ற ஒரு கான்செப்ட் வச்சு ஒரு கமர்ஷியலாக படம் பண்ணுறோம், அப்போது அவருக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, அவருக்கு வந்து ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட் அந்த படம், சரிங்களா.